Hello viewers, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கியூட்டான ஒரு பேக் தான் நாங்க செஞ்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் பேக்கும் வச்சுக்கலாம், ஃப்ளாஸ்க்கும் வச்சுக்கலாம், அடுத்தது மீடியம் சைஸ் பாட்டிலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ் பேக் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த ஒரே பேக்குங்க இந்த 3 பாட்டில்ஸும் வச்சுக்கலாம். ஸோ பெரிய சைஸ் பாட்டிலும் வச்சுக்கலாம், மீடியம் சைஸும் வச்சுக்கலாம், மினி சைஸும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு பேக் செஞ்சுருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம அம்மா கிட்டே கேட்டுடலாம். சொல்லுங்கம்மா. அதுக்கு பிங்க் கலரில் 8 ஒயர் 7 அடியில் கட் பண்ணிக்கிறோம். பிளாக்ல 2 ஒயர் கட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து 7 அடி இப்போ ஃபர்ஸ்ட் ஒயர் வந்துருச்சு இல்லையா? ஆமாம், கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்? அடுத்து நம்ம கிரீன் கலர் ஒயரை ரன்னிங் ஒயரை வச்சு அந்த பிங்க் ஒயர் அளவு பாதி விட்டு ரன்னிங் ஒயரை ரெட்டையாக மடித்து அந்த பிங்க் மேலே வச்சு கிரீன் அடி ஒயர் எடுத்து பிங்க் மேலே போட்டு அந்த பிங்க் அடி ஒயர் எடுத்து கிரீன் லூப்புக்குள்ள விட்டு டைட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு நாட் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நாட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறோம். அது எப்போ போல எல்லா நாட்ஸும் நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி தான் அடுத்து நம்ம எவ்வளோ ஒயர் கட் பண்ணோம் மம்மி? 8 ஒயர். பிங்க் கலரில் 8, பிளாக்ல 2. ஓகே, பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில டிசைன்ஸ் ஒர்க்காக. இப்போ செகண்ட் நாட் போட ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி செகண்ட் நாட்டும் போட்டு பிங்க் கலர் செகண்ட் நாட் எடுத்து அந்த லைன்ஸ் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கிட்ட வர மாதிரி கேப் இல்லாமல் எப்பவும் போல நீங்கள் செகண்ட் நாட் போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ அதே மாதிரி எல்லா நாட்டையும் நம்ம ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணிக்க போகிறோம். எல்லா ஒயர்ஸையும் நாட்டாக ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஆமாம். ஓகே, ஸோ அடுத்து அந்த 8 ஒயரையும் அந்த பிங்க் ஒயர்ஸையும் அந்த க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அப்படி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. ஸோ அப்படி போட்டே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லென்த் வரும். போட்டாச்சு. 8 லைனும் 8 நாட் கிடைச்சிருக்கு. அப்போ அடுத்து இந்த க்ரீன் ரன்னிங் ஒயரை அந்த பக்கத்தில் இருக்கிற பிங்க் ஒயர் அளவே விட்டு இதை கட் பண்ணி விட்டுறோம். ஓகே, அதே மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணி விட்டுறோம். ரன்னிங் ஒயர் கட் பண்ணிட்டோம். அடுத்து இது சென்டர் லைனுக்கு இந்த ஒரு லைன் அந்த ஒரு லைன் இப்படி போட்டுட்டே போக வேண்டியதுதான். இப்போ அடுத்து மறுபடியும் நம்ம போடணுமா? அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை அந்த க்ரீன் ஒயர் அளவே விட்டு ரெட்டையை மடிச்சு செகண்ட் லைன் போடுறோம். ஓகே, அடுத்த லைன் நம்ம போட்டுட்டு இருக்கோம். சோ அத வந்து சென்டர் லைனா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் போட்டது சென்டர் லைனை வச்சுட்டு அதுக்கு அந்த ஒரு லைனும் இந்த ஒரு லைனும் போடுறோம். ஓகே, 2 பிளாக் ஒயர் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த 2ஐயும் எடுத்து இந்த எட்ஜில் போட்டுக்கிறோம். அடுத்து இந்த எட்ஜ் ஆப்போசிட் எட்ஜுக்கு 2க்கும் பிளாக் ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுக்கிறோம். ஆக மொத்தம் 4 கார்னர்லையும் 4 எட்ஜ்லையும் பிளாக் ஒயர் வரணும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க? அடுத்து ஒரு கார்னர்ல இருந்து 2 ஒயர் எடுத்து ஒரு நார்மல் நாட் போட்டுக்கிறோம். அதாவது கிராஸ் கட் கூடைக்கு போடுற மாதிரி இந்த ஒயரை அந்த ஒயரை எடுத்து ஒரு நாட். நீ ரன்னிங் ஒயர் இல்லாமல் போடுறோம். ரன்னிங் ஒயர் வேண்டியதில்லை. சரி, அடுத்து இந்த க்ரீன் 2ஐயும் எடுத்து ஒரு நாட். ஃபஸ்ட்டு பிளாக்கு க்ரீன் வந்துடும். அடுத்தது 2 க்ரீன் வருது இல்லையா? ஆமாம். ஓகே, அந்த மாதிரி 2 நாட்டு 2 ஒயரை எடுத்து ஒவ்வொரு நாட். ஓகே, கண்டினியூஸா வராம நாட் மட்டும். இது நம்ம கிராஸ் கட் மாதிரி தான் போடுறோம். ஓகே, அந்த மெத்தட். அதனால ஒயர் ரன்னிங் ஒயர் இல்லாம 2 நாட் ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு நாட் மட்டும் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சைடு நீங்க ஃபினிஷ் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ அந்த கார்னர்ஸில் மட்டும்தாங்க டபுள் கலர் வரும். க்ரீனும் பிளாக்கும் வரும். 2 கார்னர்லையும் அந்த மாதிரி வரும். உள்ளே இருக்கிற எல்லா நாட்ஸுமே வந்து க்ரீன் கலரில் மட்டும்தான் வரும். இப்போ பாருங்க, இந்த கார்னர் வந்தாச்சு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் வரும் இல்லை மம்மி? ஆமாம். அதே மாதிரி 4 சைடும் சுற்றி வரும். 2 ஒயரை எடுத்து ஒவ்வொரு நாட் போட்டுக்கிறோம். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி 4 சைடும் போட்டு முடிச்சிட்டோம் ஒரு நாட்டு. ஓகே, ஃபுல்லா. இந்த இடத்துல மட்டும், அதாவது இந்த இடத்துல மட்டும்
மட்டும் எனக்கு ஒரு ஒயர் பத்தலை. ம் பிளாக் ஒயர் ஒன்று மட்டும் இருந்தது, அதனால் பிங்க் ஒயர் அதே அளவு விட்டு கட் பண்ணி உள்ளே சொருவி அதில் ஒரு நட் போட்டேன். எக்ஸ்ட்ராவும் பண்ணியிருக்கீங்க பாருங்க. ஆமாம், எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயர் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி வரலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீ அடுத்தது நம்ம செகண்ட் லைனாமா? ஆமாம், செகண்ட் லைனுக்கு அந்த கிராஸாக இருக்குது இல்லையா 2 ஒயரு. ஆமாம், அந்த 2 இந்தல் இருந்து ஒரு ஒயர், அந்த இருந்து ஒரு ஒயர், அதிலிருந்து ஒன்று அதிலிருந்து ஒன்று எடுத்து கிராஸ் கட் கூட மாதிரி வர ஒயர்லேருந்து கிராஸ் கட் கூட தான் போடுறோம். ஸோ இப்போ இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயரும் அடுத்த நாட்டிலேருந்து ஒரு ஒயரும் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து எடுத்து செகண்ட் லைன் நம்ம போட்டுட்ருக்கோம். ஆமாம். ஓகே. ஸோ நீ அடுத்து வந்து அதே மாதிரி போட்டே போகிறோமா? ஆமாம். அடுத்து கூட ஃபுல்லாக இந்த சைடு ஒரு ஒயர், அந்த சைட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து கிராஸாக வர்ற ஒயர் எல்லாம் எடுத்து ஒவ்வொரு நாட் போட்டே போயிட்டுருக்குறோம். இப்போ எப்படிங்கம்மா நீங்கள் ஒரு இப்போ வந்து லெஃப்ட் சைடு பின்னுறீங்களா இல்லை ரவுண்டாக பின்னுறீங்களா? எப்படி பின்னுவீங்க? இது வந்து ரவுண்டாகவும் பின்னலாம், ஒரு சைடு வேணாலும் கூடை வளர்த்துட்டு போயிட்டு அப்புறமேட்டு இந்த சைடு வேணாலும் பின்னலாம். ஏன் இப்படி? இது வந்து ரன்னிங் ஒயர் இல்லைங்க, ரன்னிங் ஒயர் இல்லாதங்காட்டி கிராஸ் கட் கூடையில் பின்னுறோம் இல்லையா, அதனால கிராஸாக ஒயர் வர ஒயர்களுக்கெல்லாம் நம்ம நாட் போட்டே போயிட்டு இருக்கலாம். எந்த சைடு வேணால் பின்னலாம். நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த அதாவது 4 ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னா ஸோ நம்பர் 1 நம்பர் 2 ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் 3rd 4th கூட வரலாம். இல்லை ரவுண்டாகவும் 4மே ஒரே அட் டைமில் லைனாகவும் பின்னலாம். ஆமாம், அதுதான் நம்மளோட ஐ மீன் இந்த கூடையோட பெனிஃபிட். ஓகே. ஸோ மெயினாக என்ன ரீசன்னா ரன்னிங் ஒயர் வரதில்லை, அதனால நம்ம எந்த ஆங்கிள் வேணும்னாலும் பின்னிக்கலாம். ஓகே. ஸோ நீ அடுத்து அதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுட்டே போயிட்டுருக்கு போகிறோம் இல்லையா? ஆமாம். ஓகே. ஸோ இந்த கூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது முக்கியமான விஷயம் சொல்லுவீங்க? ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். டிப்ஸ்னா வாட்டர் பாட்டிலா ஃப்ளாஸ்கா இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்த்திய வேணுன்னா இன்னொரு அடி ஒயர் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இன்னும் அகலமான வாட்டர் பாட்டில்னா கீழே பேஸ்க்கு 2 லைன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு ஃப்ளாஸ்க்கு இல்லை ஒரே பாட்டில் வைக்கிற அகலம் தான் கொடுத்துருக்கோம். ஆமாம். அது விட உங்களுக்கு வேணும் என்ன டபுள் மடங்கு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சிம்பிளாக க்யூட்டாக இருக்கும், அதுக்காக நாங்கள் இந்த குட்டி பேக் செஞ்சுருக்கோம் இல்லை? ஆமாம். இதை கூடை வந்து அதிகமாக வளர்த்து பெரிய வாட்டர் பாட்டிலாக ஃப்ளாஸ்காக வைக்கிறத விட கொஞ்சம் கைப்பிடி கொஞ்சம் லென்த்தாக போட்டுட்டோம்னாலும் அதை கரெக்ட் பண்ணிக்க. ஓ, இப்போ வந்து நம்ம மீடியம் சைஸ் நம்ம செஞ்சுருக்கோம். ஆமாம். குட்டியும் வச்சுக்கலாம், மீடியம் வச்சுக்கலாம், பெருசு வச்சுக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாம். இதோட ஐ மீன் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் வந்து நம்ம கைப்பிடி வந்து ஹைட்டாக வச்சுருக்கோம். ஆமாம். அதனால நீங்கள் எந்த சைஸ் வேணால் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ எங்களோட கூடையோட ரகசியம் அதுதான் இல்லை மம்மி? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சிங்க பாரு மம்மி. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி டிசைன் வந்திருக்கு. ஓகே. இதுக்கு நீங்கள் தனியாக ஏதாச்சும் பண்ணுறீங்களா அந்த பிளாக் இந்த டிசைன் வரக்கு? அதுக்கு தனியெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. கிராஸ் கட் கூடைனாவே கீழே பேஸில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மேலே வந்துடும். நான் பேஸில் வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்குறோம் கீழே, அதுக்கு மேலே ஃபுல்லாக இதே மாதிரி தான் வரும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம கிராஸாக வர்ற ஒயர்களெல்லாம் அப்படியே எடுத்து ஒவ்வொரு நாட்டை போட்டு வந்துட்டு இருந்தாவே அந்த மாதிரி டிசைன் வந்துடும். ஆமாம். நான் பேஸில் ஆரம்பிக்கிறது மட்டும்தான் அது. ஓகே. கரெக்டாக நீங்கள் பேஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மேலே கூட வளர்ந்து வர அந்த டிசைன்ஸ் வந்து அதே தானாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுக்கான எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஸோ இப்படி பின்னிட்டே வந்தீங்கன்னா அந்த டிசைன் அழகான டிசைன் வர ஆரம்பிச்சிடும். ஆமாம். ஸோ சரி, இனி நம்ம கொஞ்சம் அடிச்சு விட்டு பார்க்கலாமா? ஓகே. ஸோ இதே மாதிரி தான் பின்னிட்டே போகணும். கிராஸாக பின்னிட்டு போனால் அந்த டிசைன் வந்துடும். அதை நீங்கள் பாருங்கள் அப்படியே. இப்போ இந்த 2 பிளாக்கி ஜாயின் பண்ணோம்னா
ஒரு நாட் பிளாக் நாட் வரும், அதுதான் அந்த ட்ரையாங்கிளோட எட்ஜ் இல்லையா மம்மி? ஆமாம், பாக்ஸாக வருது இந்த மாதிரி. ஓகே, ஸோ டபுள் கலர் இந்த சைடு, இது ஒரு ட்ரையாங்கிள் முடிஞ்சு, அடுத்து சிங்கிள் கலர் வருது இல்லை? ஆமாம், பிங்க் மட்டும் தனியாக வருது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டபுள் ஷேடு வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரும், அடுத்தது சிங்கிள் ஷேடு. பிங்க் தனியாக, கிரீன் தனியாக. ஓகே, ஸோ ரொம்ப பார்க்குறக்கே அழகாக இருக்கும், பின்ன ரொம்ப ஆசையாக இருக்கும் பின்லான்ட்டு இல்லமே? ஆமாம், அது பிளாக் பார்டர் வந்து ஹைலைட் பண்ணது, அந்த கார்னர்ஸை வந்து உங்களுக்கு நல்லா ஹைலைட் பண்ணுறதுக்கு அம்மா வந்து பிளாக் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷன் வந்து சூஸ் பண்ணது அம்மா தான். ஸோ எல்லா புகழும் நம்ம அம்மாக்கே. இந்த டிசைன் வச்சு பெரிய கூடையை போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஓகே, கொஞ்சம் பொறுமையாக பின்னணும், இவ்வளோ வயசு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இல்லை? அது பின்னுறது பொறுமையாக இல்லை, கன்ஃபியூஸும் ஆகாது. கிராஸாக வர ஒயர் எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கூட வளர்ந்து வந்துருச்சு. இப்போ பாருங்க, சிங்கிள் டிசைன் சிங்கிள் கலர் க்ரீன் மேலே வந்துட்டுருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக கலர் காம்பினேஷனோடு இப்படி வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்துடுது, கொஞ்சம் அவ்வளோ தூரம் பின்னி அப்புறம் ஒயர் மடக்கி விட்டுடலாம். ஓகே, ஸோ கலர் காம்பினேஷன் செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு கலரு, அடுத்தது வந்து பார்டர் நல்லா பிளாக், அதை தூக்கி காமிக்கிற மாதிரி பிளாக் கொடுத்துருக்கோம். ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ அப்படியே மடக்கி விட்டுறது தான். ஒயர் 4 ஒயருக்கு உள்ள திருப்பியெல்லாம் மடக்க முடியாது. ஓ ஓகே ஓகே, ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஹேண்டில் வச்சு இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு மம்மி? ஆமாம். ஸோ எங்களோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.